இந்த உலகமும் எவ்வளவு விசித்திரமானதில்ல. இங்க 50 கிலோ அரிசி மூட்டையை ஒரே அடியா தூக்க முடிஞ்சவனால அது முழுசா ஒரே அடியா காசு கொடுத்து வாங்க முடியறதில்ல. அதே அது ஒரே அடியா முழுசா காசு கொடுத்து வாங்க முடிஞ்சவனால அது ஒரே அடியா தூக்க முடியறதில்ல. உங்களுக்கு யாரு ஃபாஸ்டா ரிப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்க கூட யாரு பேசணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல கால் பண்ணி பேசுங்க. உங்க வாழ்க்கையை பத்தி யாரு கவலைப்படுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் உங்க காதல காட்டுங்க. உங்க கஷ்டத்திலயும் உங்களுக்கு தோல் கொடுக்கறவன உங்க தோழனாக்குங்க. நம்ம விரல்கள்ல நகம் வளர்ந்துருச்சுன்னா அந்த நகத்தை தான் நம்ம வெட்டுறோமே தவிர விரல்களை வெட்டி எறியறதில்ல. அந்த மாதிரிதான் நம்ம உறவுகள்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட தப்பான புரிதல்களை தீர்த்துக்கோங்க. அதுக்குன்னு உறவுகளை முறிச்சிடாதீங்க. மெழுகுபத்திக்கும் கடைசியில தான் தெரிய வரும் அதுக்குள்ளேயே இருந்த ஒரு திரியாலதான் அது உருகி ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு. அந்த மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறவங்களாலதான் பெரும்பாலும் நமக்கு காயமும் ஏற்படும், துரோகமும் ஏற்படும். அதுக்குன்னு சொல்லி உடஞ்சு உட்காராதீங்க, மறுபடியும் எந்திரிச்சு நில்லுங்க. உங்க மேல உண்மையான அன்பை வச்சிருக்கவங்க உறவுகளை சீக்கிரமா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மரத்துக்கு தண்ணி ஊத்தி அது பழத்தை கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறது முட்டாள்தனமா இருக்கும். தப்பான பாஸ்வேர்டால ஆஃப்டர் ஆல் போனுடைய ஒரு லாக் கூட நம்மளால ஓபன் பண்ண முடியாது. அப்ப தவறான புரிதல்களால உறவுகளுக்குள்ள எப்படி சந்தோஷம் வரும்? உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மனசுல கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா உட்காந்து பேசுங்க, தீர்வுகள் தானா கிடைக்கும்.